ஈரான் அடிச்ச அடி ரொம்ப வலிக்குது. அமெரிக்கா பகிரங்க கூப்பாடு. ராணுவ வீரர்களுக்கும் பெரிய இழப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஜூலை 7ஆம் தேதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கு போர் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழலில் தான் ஈரானின் தாக்குதலில் காயமடைந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கையை அமெரிக்க அரசு மறைப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குற்றம் சாட்டியிருந்தது. இதனையடுத்து ஈரானின் தாக்குதலில் கடந்த 2 வாரங்களில் 100 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்து பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் ஃபானல் கூறுகையில், ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு ஈரானின் தாக்குதலில் 100 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர். வீரர்களின் நலன் கருதி வேண்டுமென்று இந்த தகவலை வெளியிடாமல் தாமதப்படுத்தினோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானிய ஆளில்லா விமானம் திட்டமிட்டு வெடிக்க செய்ததில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஈராக்கின் இர்பில் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் நடைபெற்றுள்ளது. மரணமடைந்த ராணுவ வீரர் சார்ஜென்ட் மைக்கேல் இமானுவேல் ஸ்வென்டன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் வட கேரோலினாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றி வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா பிராந்தியம் முழுவதும் மோதல் விரிவடைந்து வரும் நிலையில் அமெரிக்க வீரரின் தொடர் மரணமும் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் அடிச்ச அடி ரொம்ப வலிக்குது. அமெரிக்கா பகிரங்க கூப்பாடு. ராணுவ வீரர்களுக்கும் பெரிய இழப்பு. மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஜூலை 7ஆம் தேதி ரத்து செய்யப்பட்ட நிலையில் மீண்டும் அங்கு போர் நடைபெற்று வருகின்றது. இந்த சூழலில் தான் ஈரானின் தாக்குதலில் காயமடைந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கையை அமெரிக்க அரசு மறைப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் குற்றம் சாட்டியிருந்தது. இதனையடுத்து ஈரானின் தாக்குதலில் கடந்த 2 வாரங்களில் 100 ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ஒப்புக்கொண்டுள்ளது. இதுகுறித்து பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் ஃபானல் கூறுகையில், ஜூலை 17ஆம் தேதிக்கு பிறகு ஈரானின் தாக்குதலில் 100 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளனர். வீரர்களின் நலன் கருதி வேண்டுமென்று இந்த தகவலை வெளியிடாமல் தாமதப்படுத்தினோம் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஈரானிய ஆளில்லா விமானம் திட்டமிட்டு வெடிக்க செய்ததில் அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் ஈராக்கின் இர்பில் நகரில் உள்ள ராணுவ தளத்தில் நடைபெற்றுள்ளது. மரணமடைந்த ராணுவ வீரர் சார்ஜென்ட் மைக்கேல் இமானுவேல் ஸ்வென்டன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவர் வட கேரோலினாவை சேர்ந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக அமெரிக்க ராணுவத்தில் பணியாற்றி வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வளைகுடா பிராந்தியம் முழுவதும் மோதல் விரிவடைந்து வரும் நிலையில் அமெரிக்க வீரரின் தொடர் மரணமும் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.